வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள மீனராசி நேயர்களுக்கு 3 குரு அமர்வதால் 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீட்டை பார்க்கிறார். அப்போ 3 குரு அமர்ந்து இருக்கிறதுனால பராக்கிரமஸ்தலங்கள், செயல் வீரம், செயல்கள் பலப்படும், செய்கிற தொழில்கள் முன்னேற்றம் ஏற்படும். பயப்படுறதுக்கு காரணம் இல்லை. ஏன்னா குரு சொந்த வீட்டுக்குரிய ஆள் கரெக்டா 3ல உட்கார்றாரு. உங்களுக்குரிய ஆள் 3ல உட்காரும் போது உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. அப்படின்னா என்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்னா, குழந்தைங்களால லாபம் வரும், குழந்தைங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்காக செலவு செய்யுங்க. பெரியவங்க உங்களை பெற்றவங்க யாராவது அவங்களுக்கு நன்மை செய்ய போறீங்க. சகோதர வழியில சந்தோஷங்கள்லாம் நடக்கும். சகோதர வழியில திருமணத்துல கலந்துக்கலாம். சகோதர வழியில வீட்டுக்காக போய் செலவு பண்ணலாம். துணிங்க எடுத்து கொடுக்கலாம், நகைங்க வாங்கி போடலாம், வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு அது ஏற்பட போகுது. சுக்கரனுடைய வீட்டுல அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால குரு பகவான் நல்லது செய்யக்கூடிய நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம 7வது வீட்டை பார்க்கறதுனால மனைவி நல்லா இருப்பான். மனைவியால சந்தோஷங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் கிடையாது. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். குழந்தை இல்லைங்கிற கவலை கிடையாது. குழந்தைகள் எல்லாம் நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க, நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. பாகிஸ்தான்ல பூர்வ புண்ணியஸ்தானமும் பாகிஸ்தானமும் பலப்பட்டு இருக்கு. அப்போ 9ல 11வது பறைய அவர் பாக்குறதுனால உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குமாப்பா. நல்லதுன்னா பணங்கள் வரும், தனங்கள் வரும், வீடு வாசல் வரும், வண்டி வாகனம் வரும். இதெல்லாம் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கோயிலுக்கு அழகா போகணும். வியாழக்கிழமைனா போயிட்டு குருக்கு ஒரு அர்ச்சனை ஒண்ணு பண்ணணும். பண்ண முடியலையா, வெறும் நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபட்டு வரும்போது கஷ்டங்கள் குறைஞ்சிரும். கனக புஷ்பராகம் வாங்கி கையில போட்டுக்குங்க. அது இல்லாம சனி 12ல இருக்கிறதுனால விரயத்துல இருக்காரு. என்னடா அது சனி 12ல இருக்காருன்னா விரயத்தை பண்ணுவாரு. ரொம்ப கஷ்டங்கள்லாம் கொடுக்க மாட்டாரு. சிறு சிறு செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவு ஏற்படும். மருந்துங்க வாங்க வேண்டியது வரும். மருந்துகளுக்காக பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். மருந்து ஒத்துக்காத சூழ்நிலையே உருவாகும். அதை பார்த்து நீங்க மருந்து சாப்பிடணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால தவறான விஷப்பிரயோகங்கள் ஏற்படும். அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஏற்படும். நீங்க எதாவது சாப்பிடுவீங்க, காரம் ஒத்துக்காது, இனிப்பு ஒத்துக்காது, புளிப்பு ஒத்துக்காது, அதே தான் உள்ள போயிட்டு வயிறு கோளாறு ஏற்படும். உடனே மருத்துவ செலவு போடணும். அதெல்லாம் இல்லாம பாத்துங்க, நன்மைகள்லாம் நடக்கும். நீங்க நல்லதே செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடவுள் எல்லாம் செய்யறதுக்காக இருக்காரு. உங்களுக்கு கெடுதல் பண்ண வரல. அவர் உட்கார்ந்த இடம் 3ல உட்கார்ந்து இருக்காரு. நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. 7வது வீட்டுல கேது இருக்கிறதுனால என்னடா இருக்குன்னா, மனைவி வகையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள். லேசா காலையில திட்டிப்பாங்க, மத்தியானம் சரியா போயிடும். ஒன்னும் பெருசா போறது இல்ல. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, அவங்களால அது துன்பம் வராது. 7 கூடிய கேது 7வது வீட்டுல இருந்து உங்களுடைய சந்திரனுடைய வீட்டை பாக்குறதுனால, மீனத்தை பாக்குறதுனால ஏன் என்ன கோயிலுக்கு போலன்னு கேட்பாங்க. கோயிலுக்கு போங்க, சந்தோஷமா இருங்க. கோயிலுக்கெல்லாம் போயிடுங்க. போயிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தினுடைய கர்மா முடிஞ்சு போச்சு. ஆனா நல்லது செய்யுங்க. நீங்க போடக்கூடிய ஸ்டோனு கனக புஷ்பராகம் போட்டாலும் சரி, அப்படி இல்லையா நீலக்கல் வாங்கிக்கங்க, பர்மானில வாங்கிக்கங்க, இல்ல இந்திரனில வாங்கிக்கங்க. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி 10,000 20,000 கொடுத்து வாங்க சொல்ல, உங்க வசதி வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி வாங்கி. ஆனால் கனக புஷ்பராகம் போடும்போது வெளியில போடாதீங்க. காப்பர்ல போடுங்க, கோல்டுல போடுங்க, பஞ்சலோகத்துல போடுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும், நல்லா இருப்பீங்க. அந்த கல்லை தினம் காலையில எழுந்த உடனே கையில போட்டுங்க. சாயங்காலம் ஒரு 10 மணிக்கு மேல கழட்டி வச்சிருங்க. பெரியவங்களா இருந்தீங்கன்னா, குழந்தைங்களா இருந்தா போட்டுன்னு போகலாம். குழந்தைங்களா இருந்தா படிப்புல மேல வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். சின்ன குழந்தைங்களா இருந்தா மேல கலைத்துறையில மேல வருவாங்க, கல்வியில மேல வருவாங்க, விளையாட்டு துறையில மேல வருவாங்க. சர்டிபிகேட், அதாவது சான்றிதழ்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் நீங்க நன்மை செய்யணும். யாருக்கும் தீவு செய்யக்கூடாது. தவறான வழிமுறைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. தவறா போய் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. சூரிட்டி கொடுக்காதீங்க. வண்டி வாகனத்தை வேகமா ஓட்டாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 12ல சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால கையில காலில் அடிப்படக்கூடிய சூழ்நிலை சின்ன சின்னதா வரும். பெருசெல்லாம் வராது. ஆனால் 12ல சனி இருக்கும்போது அவன் அவன் செய்வான் இல்லையா, விரயத்தை பண்ணணும் இல்லையா. அதுக்காக வண்டி வாகனத்துல ரொம்ப ஜாகிரதையா இருங்க. கோயிலுக்கு போங்க, சனி பகவானை வணங்குங்க, நவகிரகத்தை சுட்டுங்க.
ஈஸ்வரனை பாருங்க, பிரதோஷம் போல போய் சாமியை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்திடுவாரு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வருஷம் இருக்குது. மீனராசிக்கெல்லாம் நல்லதே நடக்கும், சந்தோஷமா இருக்குங்க. நோய் நொடி கிடையாது, பாக்கியங்கள் ஏற்படும், திருமண நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க. மனைவி மக்களோட சந்தோஷமா வாழக்கூடிய காலங்கள். வண்டி வாகனம் நம்மளோட கருத்து பண்ணுங்க, அதுக்குண்டான செலவுகளை பண்ணி முயற்சி பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க.